பிரச்சனை இல்லை. லைட்டுகளும் 10 மணி நான் சொன்னா இந்த பொடி பொட்டிகள்கிட்ட மூடு சைக்கிள்கள் வாங்கி கொண்டு வராத அப்புறம் அது உடைஞ்சு போச்சு இது உடைஞ்சு போச்சுட்டு போட்டு அப்புறம் மாத்துறதுக்கு அவள்கிட்ட காசு வண்டியிலாது இது இது என்ன இது ஆட்டு வண்டிக்கு புதுசா கிடக்குது அவண்டியில வாங்கிட்டு ஓடுறேன் நீ ஆட்டு தம்பி இது 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 இனி என்ன கேட்டான் உனக்கு நான் வேண்டிட்டேன் என்றுதான் இது மாட்டேன். நீங்க வேண்டுறா காசு ஏகுது எவ்வளவு வண்டி நீ யார்கிட்ட வண்டி நீ யாரோட கெடுத்து தந்த அந்த கதை தேவை இல்லை. இது என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளையே உண்டு. பேஸ்புக்ல சினிதாங்க நாலுமா பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் எங்களோட படிச்சவள் பழமையா எனக்கு காட்டுறது அதே வீடியோ அந்த பிள்ளை கடை கடையுண்டு. கடைக்கு போய் 5-10 ரூபா தரீனாமே. நாங்கள் சும்மா நடுக 2 சாமான்களை வேண்டாம். இனி அவளை கடையால் நிற்கிறவ பாப்பினா என்ன வேற சைக்கிளில் 1/4 கிலோ சீனிக்கும் 1/4 கிலோ உப்புக்கும் பாரு சும்மா நடுக அப்படியே ஒரு சாமானால வேண்டி வைக்க மாட்டேன்னா வீடியோ மறந்து போடாதே. வீடியோ வீடியோ குளத்தி விட்றாண்ட வீட்டா வீடியோவில் வீடியோ வத்துப்பா காசு முழுக்க கரைஞ்சது. அவங்கள நீங்க கடை தெருவுக்கு விடுறீங்க. நீங்கள ஒரு பொம்பளையால் கடை தெருவுக்கு போய் வரலாம் தானே, சாமான்கள் வாங்கலாம் தானே. நினைச்சு போட்டு விடுறீங்க. என்ன கறி சட்டி அடுப்புல வச்சுட்டு தான் உப்பு இல்ல சீனி இல்ல பருப்பு இல்லையன்றுவியல். என்ன நீங்கள் அவளோட இளந்தாரி புள்ளியே விட்டு கிடாக்குது. அதுகள் நீ இந்த மதவோடு அதுகள் இதுல இருந்து போட்டு கண்டு ஒன்றுண்டவனோட எல்லாம் பீடியும் அதுக்கும் இதுக்கும் மாவாண்டு கசக்கண்டு கசக்கி போட்டு ஓட்டுறாங்க வாய்க்குல. அப்படிப்பட்டவங்கள வெளியில விட்டுக்கிறாங்க. என்ன அவனை இந்த கடை விஷயங்களை நீங்கள் பார்த்து கொள்ளணும் சொல்லி போட்டேன். நீ எத்தனை மணிக்கு வாரானோ எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுது போ. என்ன ஒரு வீடு வத்தினா தானே எனக்கு சுறுசுறுப்பா கிடாக்கும். இவ்வளோ நேரம் ஆச்சுதுண்டா பேர நீ இந்த அரிசி சாமான் பிந்தினாலும் இந்த வீடியோ கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கணும். அவன் இது வரைக்கும் காணல அவன். அப்ப நான் இனி வெறுக்கு நீ என்ன செய்யறான்னு தெரியாம கிடக்குது. உங்களை என்ன செய்ய வாரான் வாடா வாடா வாடா. ஓ வாரான் வந்து நிக்கிறாரா? உங்களுக்கு கறி சட்டி அடுப்புல கிடக்க அந்த ஜாமான் இல்லை இந்த ஜாமான் இல்லையான்னு தேடுவீங்க. சரி என்னவோ சாமான் கணக்கு காசு தானே எல்லாம் கூட தருது. அந்த ஆள் நின்றா அவன் பாவி 1000 ரூபா 1500 ரூபா ஆய். சரி இருக்கும் பொக்கை இருக்கா வெப்பம் வச்சுட்டு ஏன்டா வந்த மனுஷன் அண்டைக்கு நான் 5 ரூபாவுக்கு கூட புட்டான வாவி சாமான பறிச்சு வச்சுருந்தா 5 ரூபா தந்துட்டு சாமானை கொண்டு வர மனுஷி அதுக்கு தாறுமாறு எதிர்மாறா மனுஷி என்னன்ட்டா 1000 ரூபா கொடுத்து இவ்வளவுன்றேன்னு 1500 ரூபா மிச்சம் நான் பேசி அந்த டைம் அதிர்ஷ்டம் இப்படித்தான் அதிர்ஷ்டங்கள் நேரம் அடிக்கிறாள். சரி கணக்கில் பார்த்து வந்தாச்சு. வேற வீடுக்கு காவல் 500 இடத்து பேருக்கு சொல்லுவான் விஷயத்தேண்டா கொஞ்சம் வரும். நான் கொஞ்சம் பெருமையா இருக்கும். இந்த மாதிரி தட்டி சுத்தி கொண்டு வந்துட்டேன் காசு. இதை விட்டுட்டு போனாதான் கணக்க சொல்ல லாபம் போலடா. இனி இந்த கடையில சாமான் வேண்டினா இல்லடா சாமானம் வந்து காசு மேலமா தாகண்டா சும்மா விளையாட்டு. அப்ப என்னண்டா என்ன எல்லாம் வேண்டியாச்சு. வேற இருக்கிறார் ஆள் ஓடி வாங்கி எல்லாம் வேண்டி கொண்டு வந்துட்டேன். இங்க வா என்ன வாங்கினி? எல்லாம் வேண்டி கொண்டுதான் வாங்கினீங்க. சொல்லி விட்டது வாங்கினீங்க. எல்லாம் வேண்டினது வாங்க பக்கத்துல அவளே நிக்கிறாள். இல்ல எங்க வாங்க கடை வச்சிருக்கிறதா சின்ன மணிங்க சின்ன மணின்ற பட்டதான் என்னோட படிக்குது. அப்ப அவள் நாளைக்கு பள்ளிக்கூடம் செஞ்சா இவர் வீடு பண்ற அங்க வகுப்பு டீச்சர் மேட்ட சொல்லி அது பிரச்சனை என்னோட டியூஷன்ல வந்து ஏழு படிக்கிறவர் இப்படி செய்யறாரு. தேங்க போறோம் அவங்கள்ட்ட இதுகளை எடுப்போம் மேலவை வெத்தில வாக்குகள் வீடுகள் நடக்கும். உப்பு லைட்டர் அதுல கிடந்தது அதுல அந்த
சாமான கொடுத்தோண்டு கிடக்க மீசையில் இடந்தா பின்ன தூக்கி வேக ஓட்டணும். ஓ என்ன கட்டிக்கார கிடந்தா இல்ல இஞ்ச ஒரு விஷயம் தெரியுமே 50-100 ரூபாய் ஓ இப்ப நான் 1000 ரூபா வந்து விட்டாங்க. 1000 ரூபா வந்தவா கொண்டே கொடுக்கொன்னு சாமானும் இவ்வளவு தந்து 1500 ரூபா காசும் தந்தேன். ஓ அப்ப நான் பின்ன கணக்கு நான் பின்ன அதை பற்றி கதைக்கேன். ஏன்னா அவங்க லாபம் தானே 500 ரூபா 500 ரூபா லாபம். சாமானே இப்ப 700 ரூபா கிட்ட வரும். 1200 ரூபா கிட்ட நான் நான் என்னோட கிடா கட்டம்பிடுங்க சும்மா உங்களுக்கு 500 ரூபா மேலதிகமாவும் தந்து ஜாமானும் காசும் தந்துடாக்கு. பின்னால வந்தாலும் பெருமாள் அப்படி இல்ல. நாங்கள் இல்லைன்னா நாங்கள் காட்டிக்கொள்ளாத மாதிரி இருந்துருவோம். காட்டிக்கொள்ளாத இனி நான் கேட்டா என்ன சொல்லுவேன் தெரியுமா? அது காசு எல்லாம் வேண்டி போட்டு நான் கணக்கு முடிச்சுட்டு தானே வந்தனால எனக்கு நீங்கள் தர இல்லையாண்டா அப்படி உமாக்கு பறஞ்சு போடாத உமாக்கு பறஞ்சு போடாத திட்டி போடுவாள் பக்குவமா போய் காசு எப்படித்தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லையடா. அது எந்த தவறு இல்லை. உதவுகள் வாரதால ஒரு பிரச்சனையும் இல்லையடா. திருப்பி கொடுக்க தேவையில்லை. கொடுக்க தேவையில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எங்களுக்கு லாபம் தானே. நீ காசை கவனமா போய் பள்ளிக்க தேவைகளுக்கு வரும். தேங்காய் எண்ணெய் உப்பு சாமான் தந்தது எல்லாம் ஃப்ரீயா நின்றாக்கிறாங்க. உப்பு இவ்வளவுக்குமே வந்திருக்கு ஞாபகம் காசு அரிசி கட்டிக்காரன்டா அப்படித்தாண்டா இருக்கும். இந்த புள்ளியலண்டா அப்படித்தான் இருக்கும். ஆம்பளை புள்ளியில அரிசி அதுதான் ஆம்பளை புள்ளியில அப்படித்தாண்டி மூத்த புள்ளியில பெத்து போட்டு இருக்கிறோம். வேற எப்படி உழைச்சு கொண்டு வர சத்தமா சொல்லி போட்டா கொண்ட கூட அவள்கிட்ட கொண்ட கூட அவள் சமைக்கட்டும். அப்ப பிரச்சனை இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதையா தந்ததுக்கு நாங்க அதிர்ஷ்டம் சும்மா அதுல கிடந்த எடுத்துனா தூக்கி வேக ஓட்டு 50-100 ரூபா வரும். அவ்வளவு லாபம் தானேடா. பரவாயில்ல. நீ வந்து காசை பத்திரமா வச்சுடா. சரிதான் கொடுத்துட்டு வா. கொண்டே கொடு சொல்லு. நீ உமாக்கு மிச்ச காசு போட்டா கடையில நிக்கன்னு சொல்லு. என்ன 200 ரூபா வெறும் தானேடா. அப்ப 100-200 ரூபா வெறும் தானே. அப்ப கடையில நிக்குதான்னு சொல்லு. ஒரு இது மாத்தாம கொடுத்தா அவள் பேசுவா. அண்ணா வீட்டுக்காரர் என்னடாப்பா சைக்கிள் காத்து போய் நிற்கிது. இருக்கா காத்து அடிப்போம்னு சொன்னா அவன்டா அவங்க பம் கையும் விடாங்களாப்பா. ஏதோ புது பம் ஒன்று வண்டி வச்சுருக்காங்க. வண்டி காத்து அடிப்போம். அண்ணாய் இதுக்கு ஒருக்கா உள்ளட்டு பார்ப்போம். அண்ணாய் எங்கடா உதறேங்கான இல்லை. அண்ணாய் ஏதாவது கிடந்தா கொண்டு போயிடும். ரைட் கொஞ்சம் ஆட்கள் இவ்வளோ கூப்பிட்டு புது பம்மை பரல பம் சார் பார்ப்போம். சில பழைய பம்மையும் வச்சுட்டும் இருப்பாங்க சும்மா எங்களை என்னண்டி செக் பண்ண. அப்பா என்ன மாதிரி ஃபேன் தேவையில்லை போடா. நல்ல சோக்கான பம்மப்பா. இப்போ வேண்டா 3000-4000 உந்த கத்தி ஆக்கள் இல்லைன்னா அப்புறம் நாங்கள் காவலவையா பார்த்துக்கோம். அன்றைக்கும் கடையில் சாமான் வேண்டி போட்டு அந்த 1000 ரூபா காசும் தந்து சாமானுக்கும் எங்களுக்கு சும்மா சாமானும் தந்து எல்லாம் தந்த மனுஷனுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கு எனக்கு எவ்வளோ புகழ்ந்தவர் அப்பா இப்போ இந்த பம்மா கொண்டே கொடுக்க இன்னும் சந்தோஷப்படும். சின்ன கலவுகள் செய்தால் தான் பெரிய கலவுகள் ஒரு அனுபவம் வரும். காரை இப்படியான கிடைக்கிறதெல்லாம் விடக்கூடாது. அப்போ இங்கே கண்டறியா ஒரு முயல் குட்டி ஒன்று வளர்க்கிறேன். முயல் குட்டி வேலை உத்தியோகங்கள் கூடி அதில் ஒரு உழைப்பு தானே. கூடுகள் துப்புராக்குறையில புழுக்கியல் துப்புராக்குறையில குழிகள் போடுறையில அதுகள் எல்லாம் வளர்க்குறதுக்கு ஆச்சு. அதுகளை துப்புரவா வச்சிருக்க வேணும். குளியல் முறிச்சு போட வேணும் என்ற ஒரு சிந்தனை இல்லை. வெளிக்கிட்டுடுவார் 11 கொழுவி கொண்டு படிக்க போறேன், டியூஷனுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போற பொடியல் வீடுகள்ல என்ன நிக்குதோ அதுல கொண்டு வர்றது. அப்புறம் கூடு அடிக்கிறதுக்கு ஒரு காசு வேணும். அது வேணும் இது முயலுக்கு இல்ல. இப்ப வெளுப்பன் உங்களுக்கும் செப்பலுக்கு போட்டு நீங்க கொண்டு வர்றதுக்கும் செப்பல் நாளைக்கு கொண்ட கல்யாணம் செய்தும் கூட்டி கொண்டு வருவீங்க. அதுக்கும் நான் தான் செப்பலுக்கு கொடுக்குவோம். அருகம்புள்ளுகள் அதுகள் தேடி திரிஞ்சு போனோம் தம்பி. எல்லா பிராணிகள் வெப்சைட்டுகள் எல்லாம் போட்டு கொண்டு சாப்பாடுகள் போட்டு வளர்க்கணும் தம்பி. பின்னுக்கு அதே என்ன பேசுறீங்களா? என்ன போத்தில் கீத்துல கொண்டு என்ன
என்ன பம் எப்படி பம் புதுப்பம் ஆட்டேடா புதுப்பம் இது நான் ஆட்டேடா புதுதான் காத்தடிக்க அதுல போடுறா இல்ல அதுல போய்க்கல அதுல நான் அடிப்பம் ஜாலி ஒட்டு ஒட்டு சைக்கிள் ஒட்டு ஒட்டுண்டா இதுல கொண்டு அதே கேளுங்க சரி சொல்லுடா மங்களுக்கு தான் ஏன்டா தந்தவி இல்ல நான் போனேன் கூப்பிடு பார்த்தா தரம் இல்ல உங்களுக்கு டிவி பார்த்தோன்னு இருக்கணுமா இல்ல என்ன நடக்கும் வரையும் நான் பின்ன பார்த்துட்டு சும்மா எடுத்தோண்டு வந்தேன் நான் பிரச்சனையும் தருமா சரி அதுகள் அறிஞ்சாலுமாடா அது இல்ல நான் எடுத்தோட வந்துட்டேன் வீடுகள்ல புலங்குறாங்கடா அப்புறம் இந்த பஞ்ச அப்புறம் தங்கடைய நான் ஒண்ணுக்கு மறைஞ்சு வச்சு விட தெரியாது எல்லாம் பெயிண்ட மாத்தி விடுவோம் பம்மா நீலப்பம்மா பெச்சப்பம்மா சரி சரி இப்ப நீ நீ வீடு வீடா காத்தடிச்சு கொண்டு தெரியாம சரி உனக்கு கொண்டு பெயிண்ட் கிடக்கும் வீட்டுக்கு அடிச்ச பெயிண்ட் கிடக்கும் அது எடுத்து பூசி போட்டு கொம்மா காட்டிப்படாத கொண்டு போடுவாள் சரியோ கொண்டே போய் நீதான் இப்படித்தான் இருக்கும் நீ போ போ கொண்டு போ கொண்டு போ கொண்டு இப்படி போ இப்படியெல்லாம் இருக்கணும் புள்ளிய அதை இதை கொண்டு வந்து சேர்த்து கேட்டு அங்க நெக்கில ஏதோ ஒன்றை தேவையில தேடி கொள்ளணும் இதுவெல்லாம் பொதுவுல செய்யற மாதிரி இந்த ஆடு மாடுகள் முயல்கள் அது சாப்பாடுகளை போடுங்க புள்ளிய மோட்டார் சைக்கிள் ஒரு மாதிரி கொண்டு வச்சிருக்கணும் ஒண்டா கொண்டு போ அப்ப என்ன யோசிக்கிறாரு இது ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை எல்லாம் இப்படித்தான் ஓட்டம் போ நல்லா ஓட்டம் பரவாயில்ல சின்ன செய்யணும் இதமா கிடாக்கு ஏதோ அவளோட பழகின பழக்கத்துக்கு ஃபேஸ்புக்கில் நான் பெருசா அவளோட சண்டைகள் பிடிக்காம கொள்ளாம அவள்கிட்ட எல்லாத்துக்கும் லைக் பண்றா அவள் வந்து நல்லதை ஓட்டான் லைக் பண்ற சும்மா அங்கு மாதிரி ஓட்டோ ஓடுவாள் அதுக்கு லைக் பண்ற கொமெண்ட்கள் போடுற அந்த ஒரு பழக்கத்தில் எங்கேயோ தெரியா காசுகள் திராட்டி மோட்டர் பண்ணி தந்துட்டாள் அப்படி பிரச்சனையும் இல்லை சரி இப்போதை காணும் சும்மா சைக்கிளும் இல்லாம நடந்து ரோட்டா திடீர் எங்களுக்கு இப்படி மோட்டர் சைக்கிள் கிடைச்சது எவ்வளவோ மேல் அது எங்கேயோ பிரச்சனை இல்லை பாப்போம் சே தொடர் செல்ஃபி கொண்டு எடுத்தாலும் நல்லா இருக்கும் இங்கே எடுக்கிறது வீட்டுக்கிட்ட வந்தாச்சு அப்புறம் இது அறிஞ்சா பிறகு வீட்டை அப்புறம் இங்கே நிற்பார் அந்த அப்பா என்ன மாதிரி வந்துட்டிய என்னோட சத்தம் கொண்டு போட்டாது அது மோட்டர் சைக்கிள் ஒன்று வந்தது மோட்டர் சைக்கிளோ வா பிரச்சனை இல்லை லைட்டுகளும் 10 வந்து என்ன என்ன நான் சொன்னா இந்த பொடி பொட்டிகள்கிட்ட மோட்டர் சைக்கிள்கள் வாங்கி கொண்டு வராத அப்புறம் அது உடைஞ்சு போச்சு இது உடைஞ்சு போச்சுட்டு போட்டு அப்புறம் மாத்துறதுக்கு அவள்கிட்ட காசு வண்டியிலாது இது இது என்ன இது ஆட்டு வண்டிக்கு புதுசா கிடக்குது அவண்டியில வாங்கிட்டு ஓடுறேன் நீ ஆட்டு தம்பி இது 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 இனி என்ன கேட்டான் உனக்கு நான் வேண்டிட்டேன் என்றுதான் இது மாட்டேன் நீங்க வேண்டுறா காசு ஏகுது எவ்வளவு வண்டி நீ யார்கிட்ட வண்டி நீ யாரோட எடுத்து தந்த அந்த கதை தேவை இல்லை இது என்னன்னு சொன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பிள்ளை உண்டு பேஸ்புக்ல சினிதாங்க நாலுமா பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் எங்களோட படிச்சவள் எனக்கு காட்டுறது அதே வீடியோ அந்த பிள்ளை அப்ப அவள் ஏதோ வீட்டு அவள் வசதிதான் அவ அப்ப நகைகள் அடைய வச்சு அப்படி இப்படி எல்லாம் ஏதோ கல்யாண வீட்டுக்கு எல்லாம் செய்தவே அப்ப மிச்சங்கிறான் சொல்லி நான் பின்ன இதான் வேண்டி தந்தவன் அவள் கல்யாணம் இல்ல இல்ல அவளுக்கு வீட்டுல யாருக்கோ கல்யாணம் அப்ப நகை அடைய வச்சு கிச்சு ஏதோ எல்லாம் சிலவங்கள் பார்த்தவ இப்ப உனக்கு அவள் எடுத்து தந்து அவளே உனக்கு எடுத்து தருவாள் சும்மா சினேதம் எடுத்து தந்து இது கோதாரி விழுந்தது இது வந்து அது அந்த இது மாதிரி தான் முடிய போகுது நீதானே காட்டு நீ அந்த வீடியோ போன அந்த டிக்டாக்ல அந்த பேஸ்புக்ல வேணும் அது வேற இது வேற டிக்டாக்ல பண்ணதான் பிரச்சனை தெரியும் தான் பாவலையில என்னென்ன வேற மாதிரி அதுல 6 ரூபா 1 ரூபா 10 ரூபா விளாடுற பேஸ்புக்ல போஸ்ட் எல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு கனவேர் இருக்கணும் என்னோட 5000 பேர் இருக்கணும் அதுதான் எத்தனை பேர் இருக்கணும் தெரியாது உன்னை அள்ளி கொண்டே அவங்களமாய் உன்னை கொண்டு அள்ளி போடுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது இது வந்து இப்ப அவள் வந்து தானா விரும்பி வேண்டி தந்தது யாரு அவள் சினியப்பட்டதான் அவள் வேண்டி தந்தது சரி தம்பி இது புறாணி அவள் எங்க எப்படி எடுத்து தந்தால் அவளுக்கு காசு ஏது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் பார்ப்போம் அந்த வீடியோ அந்த வீடியோல நீதானே காட்டு நீ எனக்கு இங்க பேரப்பா அந்த பொட்டு செய்த வேலையை பேரப்பா அந்த பொடியை செய்த வேலையை பேரப்பான்னு நீதானே என்னவா இருந்தாலும் இப்போதைக்கு போனாதான் எவ்வளவு போட்ட போட்ட கச்சேரி
கச்சேரி கச்சேரி கச்சேரியா? கச்சேரி இங்க வா இது வந்து ஜோலியா என்னண்டா இப்ப நாங்கள் வந்து இப்போதைக்கு என்ன நீங்கள வாங்க அதுக்குள்ள போவாங்க அதுக்கு டயர் ஏத்தி எப்படி எப்படி இப்போதைக்கு வந்து நாங்கள் இப்படி மோட்டார் சைக்கிள வச்சுக்கிட்டு ஓடி தெரிஞ்சா எங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அது நாங்கள் சொந்த காசுல வேணும் இல்ல யாரும் எவ்வளவு வேண்டி தந்தா இப்ப நான் இந்த மோட்டார் சைக்கிள் போட்டுட்டு கண்ணாடியை பாத்தீங்களோ கண்ணாடியை வர ஹெல்மெட் ஒன்றும் இல்லாம ஷர்ட் எல்லாம் துறந்து விட்டுட்டு சும்மா 100-120 வரப்பன் கண்ணா மூடிக்கணும். நீ அப்படி மதிக்கிறாங்க இல்ல படிக்க. ஐயோ பரவலா தம்பி நான் இல்லைன்னு சொல்லல நீ நான் அதான் சொல்லி அதை கொண்டு வருவேன் அங்க இடந்த இங்க இடந்தாண்டு கொண்டு வருவேன். சரி சொந்தமா வேண்டி தந்துவிடாது காசு தந்து அது யாருக்குன்னு தெரிஞ்சா தம்பி தெரியாம செய்து போட்டாண்டு போட்டு கொடுத்துட்டு அது வேற விஷயம் காய்ச்சி போட்டு போகலாம். உலா பெருமதியா நீ கொண்டு வந்துட்டு நாளைக்கு எதுவும் பிரச்சனையாண்டா இது அவளா அந்த வீடியோ மாதிரி தான் போகும் தம்பி. இப்ப நாங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம். அந்த அந்த டிக்டாக் பிரச்சனை வந்தபடியா படிக்கணும் உங்களுக்கு இல்லா தெரிஞ்சிருக்குமோ தெரியாதடா அது இல்லையா அதுக்காண்டி இப்படி கோவிலப்பட்டு மெட்டிய வைட்டு நாங்கள் தெரியணும்ன்றதா இல்லதான் என்ன சொல்லுவோம் உடுப்பு இல்லாமையும் போனோம்னு சொன்னா அவன் போன எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு போடுவான். அப்பவும் பிரபலம் ஆகலாம் நாங்க இல்ல அப்படி இல்ல அப்படி பிரபலம் ஆகணும்ன்ற அதுவேயோ இல்ல கேக்குறேன் உங்களை விளங்குது இல்லைன்னா வாழ்க்கையில நான் இப்ப மோட்டார் சைக்கிள் எடுக்க போறதும் இல்ல யாரோ எடுத்து தந்தா தானே போறதும் இல்ல. அப்ப இது சும்மா இப்ப வந்தா படிச்சா இதுல ஒரு சவாரி விடுவான்தான் ஏன் விடுவான் சரி ஒன்னுதான் கொண்டு வந்துட்டேன் விடு ரவுண்ட் உங்களை தான் அடிக்கணும். நாளைக்கு எதையும் பிரச்சனைடா நீங்க எல்லாம் கூட வர வேண்டிய ஏறுங்க ஏறுங்க ஏறினாத்தான் மோட்டார் சைக்கிள் இன்னும் உங்களை அந்த மோட்டார் சைக்கிள்ல போற அந்த எத்தொண்டு உங்களுக்கு தெரியும். அதை மாறி மாறி ஏத்துறாங்க நிப்பாட்டி போடும். சரியோ இனி இந்த பழக்கங்கள் வைக்க கூடாது. நீ கல்யாணங்கள் வந்துட்டு வயசுகள் வந்துட்டு செய்யணும். நான் இங்க நின்றாத்தானே நடக்குது அதுதான் உங்களுக்கு விளங்குது இல்லை.